இந்த அம்மை நோயின்றது தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குன்ட்டு செய்தி சேனல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதாவது சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளோட கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது காமனாக வந்து சொல்லக்கூடியது அம்மை நோயின்றது. இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்ல தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதனால குழந்தைங்க வச்சிருக்கிற அம்மாவுக்கு மிக முக்கியமான வீடியோ வந்து இந்த வீடியோ, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அம்மை நோய் பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அம்மை நோயை பற்றி எப்படி வந்து தற்காத்து கொள்ளணும், வந்தால் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விரிவாக பார்த்துருவோம். அம்மை நோய் பற்றி வாங்க அந்த வீடியோவில் செல்லலாம். அம்மை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ் வந்து ஜென்ரலாகவே இந்த வெயில் கால ஸ்டார்டிங்கில் வந்து பரவக்கூடிய ஒரு நோய் தான். இது எதனால் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு வைரஸ், பியூர்லி ஒரு வைரஸ். இது ஒரு வைரஸ் தான், ஒரு வைரல் காய்ச்சல் தான். இந்த சிக்கன் பாக்ஸ் உண்டு பண்ணுற வைரஸ் பேர் தான் வந்து வாரிசெல்லா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசெல்லா ஹெர்பிஸ், வாரிசெல்லா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ மாணவர்களுக்கு 2வது இயரில் மைக்ரோபயாலஜியில் வந்து முக்கியமான ஒரு வைரஸ் இதை பற்றி படிப்பாங்க, வாரிசெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரிசெல்லா வைரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சிக்கன் பாக்ஸ்ன்றது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா பரவக்கூடிய ஒரு முக்கியமான வைரல் காய்ச்சல் இந்த வாரிசெல்லா. ஈஸியா பரவும், ரொம்ப ஈஸியா பரவும். அப்ப எப்படி ரொம்ப ஈஸியா பரவுதுனா எது மூலமா பரவலாம்னா 2 விஷயங்கள். ஒன்னு காத்து மூலியமா பரவும், இன்னொன்னு சர்ஃபேஸ் கண்டாமினேஷன், அதாவது தொடர்றது மூலியமாவும் பரவும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க இரும்புறாங்க தும்புறாங்கன்னா அந்த காத்துல வந்து அந்த வைரஸ்கள் இருக்கும், அதை இன்னொருத்தவங்க சுவாசிக்கிறாங்கன்னா உள்ள போகும். இது ஒரு சைடு. ஆனா அதோட காமனா இன்னொரு சைடுல வந்து எப்படி பரவுது அப்படின்றது தான் இந்த சர்ஃபேஸ் கண்டாமினேஷன். ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பென்சில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கு, தும்புது, அந்த தோல்லாம் இப்படி இப்படி பண்ணுது, எழுதிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே பென்சிலை இன்னொரு குழந்தை வந்து எடுத்து அது யூஸ் பண்ணுது அப்படின்னும் போது பிரச்சனை. 2 குழந்தைங்களும் கட்டி பிடிச்சிக்குதுங்க, சண்டை போடுதுங்க அப்படின்னும் போது டைரக்ட் தொட்டுக்கிறதுனால வர கண்டாமினேஷன். ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறோம், அந்த பேப்பர் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது கண்டாமினேஷன். இதெல்லாம் தான் சர்ஃபேஸ் கண்டாமினேஷன், சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி பரவுறதுனால ஈஸியாக அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா அடுத்தடுத்தவங்களுக்கோ வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களில் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதனால குழந்தைங்க வச்சிருக்கிற அம்மாவுக்கு மிக முக்கியமான வீடியோ வந்து இந்த வீடியோ, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த சிக்கன் பாக்ஸ். நம்மளுக்கே பாருங்கள், சின்ன வயசில் ஏதாவது ஒரு வாட்டியாவது இந்த அம்மன் ஒன்று போட்டிருக்கும், சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, இவனுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். சின்ன வயசுல வந்ததுன்னா ஜென்ரலா பெரியசானா திருப்பியும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பெரியவங்களுக்கும் திருப்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஆனால் ரொம்ப ரேர். ஒரு தடவை வந்துச்சுன்னா திருப்பியும் வர்றது கொஞ்சம் ரேராக இருந்தாலும் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். 2வது, இந்த சிக்கன் பாக்ஸ் வருதுன்னா என்னென்ன அறிகுறிகள் சார் இருக்கும், அந்த அம்மை நோயினால சின்ன அம்மையில என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜுரம். இந்த வைரஸ் ஃபீவர்னாலே ஜுரம் தானே. ஓகே, எடுத்த உடனே உங்களுக்கு இந்த அம்மைகள் முத்துகள் இதெல்லாம் தெரியாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் தான் ஆரம்பிக்கும். முதல் 2-3 நாள் வந்து கடுமையான ஜுரங்கள் தான் போயின்னு இருக்கும். ஜுரத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கின்ல வந்து இந்த ரேஷஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். யூஸ்வலாக பாடியோட சென்டர் பகுதிகளில் ரேஷஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஃபேஸு, ட்ரங்க்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து, இந்த நெஞ்சு பகுதிகள், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துகள் ரொம்ப அதிகமாக தென்படும். சின்ன சைஸில் ஆரம்பித்து சைஸ் பெருசாகி முத்து மாதிரி மாறி திருப்பி அப்படியே அந்த சைஸு குறைஞ்சி அப்புறம் அது அப்படியே வந்து வாடி போய் வறண்டு போய் அப்படியே அந்த துகள்கள் மாதிரி மாறி அது வந்து சரியாகும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 14 நாட்கள் ஆகி முடிஞ்சிருது. ஸோ 1.5 வாரம் to 2 வாரம் கிட்டத்தட்ட வந்து இந்த அம்மையோட கோர்ஸ்ன்றது, இந்த நோயின்றது அப்படியே போகும். ஸோ நம்மளுக்கு வெறும் ஜுரம், இந்த தோல்ல இது மட்டும் இருந்ததுன்னா சேஃப். ஆனால் இதோட சில பேருக்கு வந்து நிற்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. சில பேருக்கு தீவிரத்தன்மையாக போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன சார் காம்ப்ளிகேஷன்ஸ், தீவிரத்தன்மையா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களே, அப்ப என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சின்ன மேல ஏற்படலாம்னா, சில பேருக்கு அந்த தோல்ல வர அந்த பிளிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கின் ரேஷஸ், அது செப்டிக் ஆயிடும், சீல் பிடிச்சிக்கும். இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அது செப்டிக் ஆகி சீல் பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக ரெட் ஆகிறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து சீல் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக பரவுறது, செப்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே, 1 இது ஒரு ப்ராப்ளம். 2வது, சில பேருக்கு அந்த வைரஸ் வந்துட்டு மூளை காய்ச்சலை ஏற்படுத்தலாம். அது பேர் தான் வைரல் என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, வாரிசெல்லா என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்கெஃபலா என்னன்னா மூளை, ஐட்டிஸ்னா வீக்கம். ஸோ மூளை வீக்கம் காய்ச்சல் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு வந்து உள்ளது. ரொம்ப ரேராக சில பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயம்
விஷயங்களும் ஏற்படுத்தலாம். அதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் மூளை காய்ச்சலும் வந்து 2 மெயின் காம்ப்ளிகேஷனாக வந்து இந்த சின்னம்மையில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த நோய்னா என்னன்னு முதல்ல ஒரு ப்ரீஃபிங்காக. ஆனால் மெயின் டாபிக் இப்போ தான் ஆரம்பிக்குது. என்னன்னா, எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இங்கே தான் பல பேர் பல விஷயமான தவறுகளை வந்து செய்வாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்னம்மை அப்படின்னும் போதே வந்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து, அவளை அம்மன் கோயிலில் கொண்டு போய் விட்டுரு, படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அவளுக்கு அம்மை போட்டிருக்கு, அம்மன் கோயிலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலில் விட்டுருவாங்க. அந்த வேப்பிலை ஃபுல்லாக இருக்கும், அந்த வேப்பிலை எடுத்து 2 சைட்லேயும் கட்டிடுவாங்க வீட்டில். அந்த உடம்பு ஃபுல்லாக வேப்பிலை செடியை மாட்டி விட்டுருவாங்க, வேப்பிலை மேலேயே படுத்துக்கோன்னுவாங்க, வேப்பிலை நிறைய சாப்பிடுன்னுவாங்க, வேப்பிலை வந்து ஃபுல்லாக அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து வேப்பிலை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டாக வந்துட்டு அந்த சின்னம்மை வந்து நம்மளுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட அறிவுரைகள் வேப்பிலை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளோட அறிவுரைகள் மெயினாக மக்களுக்கு என்ன, இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்து வருது உங்கள் குழந்தைங்களுக்கு வருதுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்துட்டு ரெஸ்ட்டு. அதாவது என்ன, வீட்டிலை முடங்கியிரு, நல்லா படுத்துக்கிட்டு தூங்கு, இதுன்றதான் முதல் முக்கியமான விஷயம், நம்பர் 1. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அப்போ தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறான், ஸ்கூலில் அப்போ தான் எழுதி போய் உடனே அவர் வந்து அப்துல் கலாம் ஆக போகிறாரு, ஸ்கூலுக்கு இன்றைக்கி போய் தான் அப்படியே எக்ஸாம் எழுதி அவர் கலெக்டர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக உங்கள் பையனை அந்த டைம்லேயே பொண்ணையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஐசோலேஷன், இது 2வது முக்கியமான பாயிண்ட். ஐசோலேட்டிவ். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய நோயின்னு. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் அம்மையெல்லாம் டக்குன்னு சர்ஃபேஸ் கண்டாமினேஷன் மூலயமா டிரான்ஸ்மிஷன் மூலயமா போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது ஸ்கூலுக்கு இந்த டைமில் அனுப்புறதோ இல்லை ஒர்க்குக்கு இந்த டைம் போகிறதோ அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த காலகட்டத்தில் இது அதிகமாக பரவும்னா, ஜுரம் வருதுல அப்போதுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஜுரம் வந்ததுலேருந்து அந்த அந்த தோலில் வந்து அந்த ஸ்கின்ல வந்து அந்த ரேஷஸ்லாம் அதெல்லாம் வந்து துகழ்ந்து வேற வரைக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து பரவும். அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு வாரம் அது லீவுன்றது வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ரெஸ்ட்டு, 2வது வந்து ஐசோலேட் பண்ணிக்கோங்க, தனிமைப்படுத்திக்கோங்க, தேவையில்லாமல் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ போகாதீங்க அப்படின்றது 2வது முக்கியமான பாயிண்ட்டு. 3வது முக்கியமான பாயிண்ட்டு ஹைட்ரேஷன். அதாவது தண்ணிகள் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நிறைய தண்ணி வந்து குடிக்க வேண்டிய தேவை வந்து இப்போ இருக்குன்றதுனால தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 3வது. 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நகத்தை தயவு செஞ்சு கட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நகத்தை கட் பண்ணுங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும்போது, இந்த தோலில் ரேஷஸ் வரும்போது அரிப்புகள் ரொம்ப ஓவராக இருக்கும். ஸ்கின் இச்சிங்னு சொல்கிறோம்ல, யோசிச்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் நம்ம ஒரு நாள் குளிக்கிறதுனாலே கண்ட இடத்துல ஐயோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இச்சிங். அப்போ இந்த ரேஷஸ் வரும்போது அந்த அரிப்புகள் பல மடங்கு இருக்கும். அப்போ நீங்கள் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ போட்டு நல்லா கருக்கு மொறுக்குன்னு சொரிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் நகங்கள் வந்து காயங்கள் பட்டு சீல் பிடிச்சிக்கும். சீல் பிடிச்சதுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்போ தயவு செஞ்சு நகம் அப்படின்றத வந்து கட் பண்ணிட்டோம்னா இந்த நகத்தினால ஏற்படுற அந்த காயங்களை சீல்களை குறைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நகத்தை வெட்டிட்டீங்க, அப்போ அட்லீஸ்ட் நகை இல்லாத கையிலையாவது சும்மாவாது அது மேலே ஊறும்ல, அப்போ நம்ம இப்படியாவது எதாவது பண்ணுவோம்ல. அப்போ அப்படி பண்ணும்போது உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கணும். அப்போ உங்கள் குழந்தைங்களோட கையை வந்து தயவு செஞ்சு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ தட் வந்துட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி போட்டு எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால. ஏன்னா கைகளில் ஏகப்பட்ட கிருமி இருக்குது. டாய்லெட் போயிட்டு கழுவுறோம், அதுக்கப்புறம் கண்ட இடத்துல கை வைக்கிறோம், கண்ட பிளேட்டில் கை வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கை வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கிருமிகள் இருக்கும். அப்போ அந்த கிருமிகள் எடுத்துன்னு வந்து நம்ம இந்த உடம்புல இருக்கிற அந்த சீல் மேலே பரவ விடக்கூடாது. அப்போ கைகளை சுத்தமாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸாகவும் வந்துட்டு இந்த சின்னம்மையில் வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த குளிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அம்மா வந்துருச்சுன்னா குளிக்கவே கூடாது, ஆத்தா பார்த்துப்பா, மாரியாத்தா பார்த்துப்பாங்க, அப்படியே வேப்பிலையிலேயே இரு அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செஞ்சு குளிங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் குளிக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா வேர்வை சேர ஆரம்பிக்கும், தோள்களில் அழுக்கு சேர ஆரம்பிக்கும், அந்த அழுக்கில் தான் கிருமிகள் இருக்கும். அப்போ அந்த கிருமியும் இப்போ வந்திருக்கிற அந்த ஸ்கின்னோட
இன்ஃபெக்ஷன் சேரும் போது சீல்கள் பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சீல்கள் பிடிக்கிறது அதில் முக்கியமான காம்ப்ளிகேஷன். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன், அதாவது பக்க விளைவுன்ட்டு. அப்போ சீல்கள் வந்து பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம குளிக்கணும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. குளிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சோப்பு இப்படிலாம் போடாமல், அதே மாதிரி தண்ணி வந்துட்டு நல்லா அப்போதைக்கு வந்து ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு கொதிக்கவும் இல்லாமல் வெதன்னு ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து குளிச்சிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தண்ணியை குடிக்கலாம். சோப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இதெல்லாம் போடாமல் மைல்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சோப்பை போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி குளிச்சுக்கிட்டோம்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து இந்த நோயில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நகத்தை விட்டு கையை சுத்தமாக வச்சுக்கோ, டெய்லி குளி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக வந்துட்டு இந்த நோயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இதில் வந்து உங்களுக்கு அதையும் தாண்டி வந்து இந்த அரிப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கேலமைன் மாதிரி லோஷன்ஸ் இருக்குது. அந்த கேலமைன் லோஷன்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜுரங்களுக்கு அப்படின்னும் போது பேரஸ்டமால் மாத்திரை தாண்டி வேறு எந்த மாத்திரையும் தயவு செஞ்சு போடாதீங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜுரம் அடிக்குது அப்படின்னோடனே மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜுரம் அடிக்குது மாத்திரை கொடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஸ்ட்ராங்காக வந்து பேரஸ்டமால் இல்லாமல் அதர் மாத்திரைகள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. லைக் ப்ரூஃபன் மாதிரி மாத்திரைகள் இருக்குது, அதே மாதிரி வந்து கிட்ரோலாக் மாதிரி மாத்திரைகள் இருக்குது, ஆஸ்பிரின் மாதிரி மாத்திரைகள், இந்த மாதிரி வேறு ஏதாவது மாத்திரை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டீராய்டு மாத்திரைகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிக்கல் ஷாப்பில் பேர் தெரியாத மாத்திரைகள் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கக்கூடாது. தயவு செஞ்சு டாக்டர் போய் பார்த்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாத்திரைகள் மட்டும்தான் நீங்கள் போடணும். மோஸ்ட்லி டாக்டர் பேரஸ்டமால் தாண்டி இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பல குழந்தைகள் வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் டைம் அப்போ ஆஸ்பிரின் மாத்திரைகள்லாம் கன்சியூம் பண்ணதுனால ரேய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து பல பேர் உயிர்களுக்கு பிரச்சனையாயிருக்கு, பல குழந்தைகள் உயிர்களுக்கு பிரச்சனையாயிருக்கு. அதனால் தயவு செஞ்சு ஆஸ்பிரின் மாதிரி மாத்திரைகள் இந்த மாதிரி கண்டிஷனில் கான்ட்ராண்டிகேட்டட், அதாவது யூஸே பண்ணக்கூடாதுன்றதுனால தயவு செஞ்சு பேரஸ்டமால் தாண்டி வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. தப்பி தவறி கூட ஏதோ வாங்கி போட்டுறாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியாக வந்து வைக்கிறேன். இதை தாண்டி டாக்டரை போய் ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் வரும்போது நான் சொன்னேன், சில பேருக்கு தீவிரத்தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தீவிரத்தன்மை அதிகமாகும் போது இந்த மூளை காய்ச்சல், இல்லைனா வந்து தோலில் வந்து இந்த சீல் பிடிச்சிக்கிறது, இந்த கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வைரஸை வந்து கொல்றதுக்கு ஒரு சில மாத்திரைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? சைக்ளோவேர், கேன் சைக்ளோவேர், வேன் சைக்ளோவேர், இந்த மாதிரி நிறைய மாத்திரை. அப்போ அந்த மாத்திரைகள் வந்து தேவையா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது யார் அப்படின்னா மருத்துவர் தான். அப்போ மருத்துவர் பார்த்துட்டு இந்த மாத்திரை போடணுமா தேவை, ஏன்னா தீவிரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. தேவைப்பட்ட அட்மிஷன் போட்டு 2-3 நாள் கண்காணிப்புலையும் வைப்பாங்க. ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதாவது இந்த குளுக்கோஸ் பாட்டில் மாதிரிலாம் கூட ஏற்ற வேண்டிய தேவைகள் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும். அப்படின்றதுனால டாக்டரை ஒரு தடவை போய் பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்குது. சரி சார் எல்லாம் சொல்கிறீங்க, நம்மளோட வேப்பலை மேட்ருக்கு வாங்க, வேப்பலைன்னா போடலாமா என்ன, அதை பற்றி என்னென்னா, கண்டிப்பாங்க வேப்பலை அப்படின்றது என்னது, இட்ஸ் நீம் அப்படின்றதுல வந்து நல்லா வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆன்டி ஜெர்ம் ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது என்னென்னா கிருமிகளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கிருமி நாசினியாக வேப்பலை இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. அப்போ வேப்பலையை வந்துட்டு நீங்கள் வேப்பலை போட்டு படுத்துக்கிறீங்க, இல்லை வேப்பலையை மேலே தடவுறீங்க, இல்லை வேப்பலை குடிக்கிறீங்க அப்படின்றதுல எந்த விதமான பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அதை யாரும் வந்து குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. வேப்பலையை தண்ணியில் போட்டு குளிக்கிறீங்க, தாராளமாக அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஏன்ஷியன்ட் முறையிலேருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதுனால அதெல்லாம் யாருமே வந்துட்டு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தப்பும் கிடையாது. கண்டிப்பாக இதில் கிருமி நாசினி பிரச்சனை இருக்குன்றதுனால, தொந்தரவு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இது ரொம்ப முக்கியமாக வேப்பலையை மட்டும் நம்பாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி வந்து கைகள் நகத்தை வெட்டுறது, கைகளை சுத்தமாக வச்சுக்கிறது, டெய்லி குளிக்கிறதுன்ற மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸை இன்னொரு சைடு பார்க்கணும். அப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன உங்கள் குழந்தையில கண்காணிக்கணும்னா, கரெக்டாக யூரின் போகிறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூரின் வந்து நல்லா போகணும். யூரின் வந்து கம்மியாக போகுது, இல்லை யூரினே வரல, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து செயல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆக்டிவிட்டி ரொம்ப இல்லாமல் அப்படியே மயக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கு, பேச்சு வரல, இல்லை காக்கா வலிப்பு மாதிரி வந்தது, இது எல்லாமே டேஞ்சர் சைன்ஸ். இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ். இப்படி இருந்ததுன்னா உடனே உங்கள் மருத்துவர்களை போய் இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு பெருசாக வந்து இந்த சின்னமையில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வந்து அப்படியே தானாக போய் ஆறும். தேவையில்லாமல் போட்டு சொரியாதீங்க, கொஞ்சம் டைம்ன்றது முக்கியம், அவசரப்படாதீங்க, மற்றவங்களுக்கு ஈஸியாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா சார்னா, கண்டிப்பாக எஸ், சிக்கன் பாக்ஸுக்கும் தடுப்பூசி உண்டு. ஓகேங்களா? வேக்சின்ஸ்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி உண்டு. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து 2 டோஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அது சில நேரத்தில் வந்து இந்த ஆப்ஷனல் வேக்சின்ஸில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடணுன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் ஆப்ஷனல்ஸில் இருக்கலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் குழந்தைங்க வந்து இன்னொரு குழந்தைகிட்ட எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, வராமல் தடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் பாக்ஸ் வேக்சின்ஸை போடலாம், அடல்ட்ஸும் போடலாம். இது வந்து இந்த இம்யூனைசேஷன் ஷெடியூலில் வந்து இன்னும் ஆட் பண்ணல. ஸோ வந்து ஒரு சில வேக்சின்ஸ்லாம் வந்து கூடி சீக்கிரம் வந்து அரசுகள் வந்து இது கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்புவோம். ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த சின்னம்மையை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த டாபிக்னா சுட சுட எல்லாருக்கும் பல பேருக்கு பரவிட்டு இருக்குன்றதுனால மக்கள் நீங்களாம் இந்த விஷயங்களை கேட்டு என்னென்னலாம் அறிவுரைகள்லாம் சொல்லி அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்கள் முன் ஜாகிரதை நடவடிக்கைகள்லாம் எடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்றதுக்கு தான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயினோட பல ரிசர்ச்சோட நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் ஒரே ஷார்ட்டில் அப்படியே நம்ம பேசுகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் போய் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.